ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மணி வந்து மாயாவுக்கு ஜெயிக்கிறதுக்காக உதவி செய்கிறாங்க. அதே மாதிரி மணியை வந்து ரவுடிங்க வந்து அடித்து தள்ளி விட்டுறாங்க. அதுக்காக கோவப்பட்டு மாயா வந்து கம்பு சண்டை வந்து செம மாசாக போடுறாங்கன்னே சொல்லலாம். சண்டை மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து சீனு தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா வந்து ஜானகி வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து ஏன்ப்பா சீனு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, வாழ்க்கையில் யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ அப்படி தான் நடக்கணும். எனக்கு கூட பாரு, நான் ஆசைப்பட்டது வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படி இல்லை கடவுளாக பார்த்து அமைச்சது தான். இல்லைன்னா உன் மாமா எனக்கு கிடச்சிருக்க மாட்டார்ல. அதே மாதிரி நீ வந்து கடவுளை நம்பு. இந்த கோவில் வந்து சக்தி வாய்ந்த கோவில். நீ சாமிக்கிட்ட வேண்டிக்க, நிச்சயமாக நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும் அப்படின்னு ஜானகி வந்து சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னா வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து நவுந்து போகிறாங்க. சீனு அழுகுறதை பார்த்தோன்னா மனசு வருத்தப்படுறாங்க. ஒரு வகையில் நானும் உனக்கு வந்து இப்படி நீ கஷ்டப்படுறதுக்கு காரணமாயிட்டேனேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து போட்டி ரெடி பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து பாட்டி வந்து கரெக்டாக வந்து நிச்சயம் பண்ண 2 பேரும் வந்து தனாவும் சரி சாருவும் சரி 2 பேரும் போட்டியில் கலந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன் அவங்க 2 பேர் மட்டும்தான் கலந்துக்கணுமா என்ன, மாயாவும் கலந்துக்கட்டும் அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லிடுறாங்க. உடனே பார்வதி பத்மாவும் வந்து சொல்கிறாங்க, நிச்சயம் வந்து அவளுக்கு தான் நடக்கலை, அவளுக்கு என்ன மாப்பிள்ளையாக பார்த்தாச்சு, இல்லை அப்படின்னோடனே ரகுராம் சொல்கிறாப்புல, ஏன் பார்க்கலன்னா என்ன, இவங்க 2 பேரும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும்னு வேண்டுங்க. மாயா வந்து பொங்கல் வைக்கிறப்ப வந்து எனக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு நினச்சிட்டு வேண்டி வைக்கட்டும், இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. 3 பேரும் போட்டிக்கு ரெடி ஆகுங்க அப்படிங்கிறப்ப பொங்கல் வைக்கிறதுக்கு வரிசையாக வந்து எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. சாரு வந்து வர்ற வழியில் குடத்தில் தண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து மாயாவோட தீப்பெட்டியில் வந்து தண்ணியை ஃபுல்லாக தெளித்து விட்டுறாங்க. இந்த பக்கம் மணி வந்து உதவி செய்கிறதுக்காக மாயாவை வந்து குடத்தில் தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க. ஆமாம் மாயா, உனக்கு பொங்கல் வைக்க தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே, தெரியாது விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் மாயாவுக்கு இன்னொரு தடவை வந்து கேட்குறாப்புல சிவராமன், மாயா ஜெயிச்சிருவில்ல, நீ பொங்கல் வச்சிருவியா, ஏதாவது உதவி தேவையா அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி. மாயாவும் கையில் இருக்கிற அந்த பொருளை வச்சு பற்ற வச்சு பார்க்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னோடனே மணி வந்து தனியாக போய் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு மாயா அப்படின்னோடனே, இதை கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரமாக இருக்குது அதனால தான் வரல, இந்த புதுசு இது நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே மணி வந்து உதவி செய்கிறத பார்த்தோன்னா வந்து பத்மா வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. பார்த்துட்டு ரகுராம் வந்து சிரிக்கிறாங்க. பொங்கல் பற்ற வைக்கவே தெரியலையா, இவ எப்படி ஜெயிக்க போகிறா இந்த போட்டியில், விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கப்போ மாயா வந்து பொங்கல் வைக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ மறுபடியும் சிவராமன் போய் வந்து தனியாக கேட்குறாப்புல, மாயா ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்லு, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா, நீங்கள் போய் உட்காந்துக்கங்க, நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து தனாவும் சரி இந்த பக்கம் 2 பேரும் வந்து பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக பத்மா வந்து தண்ணி அதிகமாக வந்து வைக்கிற சாரு பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, அது எப்படி மாயா கொடுன்னு இவளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நைஸாக வந்து மாயா தடுமாறிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா மறுபடியும் மணி வந்து யூட்டனை போட்டு கிட்டக்க போய், மாயா நம்ம ஃபோனை கூட, அதில் வந்து நிறைய வீடியோ வரும் சக்கரை பொங்கல் செய்வது எப்படின்னு, அதை பார்த்து கற்றுக்கலாம், நான் காட்டுறேன் நீ பார்த்து பண்ணிடு அப்படின்னோடனே, அதெல்லாம் வேண்டாம் தப்பு, எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறோன்னே மறுபடியும் பத்மா வந்துடுறாங்க. வந்துட்டு ஃபோனை பிடுங்கி மாயா ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பார்த்தியா ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டா, என்னப்பா பண்ண போகிறேன், விடுங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவங்க அம்மா வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சந்தியா சொல்லி கொடுத்தது வந்து பொங்கல் வந்து நான் என் ஊரில் எப்படி வச்சேன்னு சொன்னேன்ல, அதை ஞாபகமாக மறக்காமல் வச்சுக்க, உனக்கு எப்போ வேணாலும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு டக்குன்னு எல்லாம் ஞாபகம் வந்துடுது. வந்தோடனே பொங்கல் வந்து அட்டகாசமாக வைக்கிறாங்க. வச்சோடனே என்ன இவ்வளோ வேகமாக பண்ணுறான், நம்ம தான் தடுமாறிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா சாரு. இங்கே தனா, உனக்கு வேணா உதவி நான் செஞ்சு தரட்டுமா அப்படின்னு மாயா கேட்டணும். யார், எனக்கு நீ உதவி செய்ய போறியா, நான் அம்மாவோட ட்ரைனிங்கு, நீ பார்த்து உனக்கு பத்திரமா பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பொங்கல் எல்லோரும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு பாட்டி வந்து கோயிலில் வந்து வைக்கிறாங்க. வச்சோன்னா சாப்பாடு பரிமாறுற மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்காக வச்சுட்டு பூஜை செய்கிறாங்க. பூஜை செஞ்சு முடிச்சோன்னா இவ்வளோ தானா அப்படின்னு சாரு கேட்டால், ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா, இனிமேல் தான் வந்து நம்ம செய்யவே போகிறோம், இது வந்து சும்மா வந்து ஜஸ்ட்டு ட்ரெய்லர் மாதிரி தான் அப்படின்னு சொன்னோம். ஓ அப்படியா, இனிமேல் இன்னும் நிறைய பூஜைலாம் இருக்கா அப்படின்னு. ஆமாம் இருக்குது அப்படின்னோடனே, சரி சட்டுப்புட்டுன்னு பார்த்துட்டு யாருது நல்லா இருக்குன்னு சொல்லி மோதிரத்தை, தங்க மோதிரத்தை பரிசாக கொடுங்க. அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் மாயா வந்து அந்த பக்கமாக வெளியில் போகிறாங்க. நடந்து போயிட்டுருக்கப்ப கோயில் வாசலில் வந்து கரெக்டாக வம்புழுக்கிறாங்க. மாயா கிட்டக்க வம்புழுத்தோன்னா வந்து மணி வந்து போய் தட்டி கேட்குறாப்புல. கேட்டோன்னா மணியை தள்ளி விட்டுறாங்க.
தள்ளி விட்டோன்னா கரெக்டாக வந்து சீனு வந்துடுறாங்க. சீனு வந்தோன்னா அவர் கூட வந்து கம்பு சண்டை வந்து போடுறாங்க, சிலம்பாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கப்போ சண்டை போடுறப்ப வந்து கரெக்டாக வந்து சிலம்பம் வந்து சண்டை போடுறதுல வந்து சீனுவோட கம்பை வந்து தட்டி விட்டோன்னா சீனு வந்து தோத்துடுறாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் குடும்பத்தில் பின்னாடி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்போ மாயா அதை கம்பை பிடிச்சிட்டு செம மாத சிலம்பாட்டம் ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட எபிசோடு சூப்பராக முடித்தாங்கன்னே சொல்லலாம்.